அப்பா வட்டி பணம் வாங்கிட்டப்பா. கேஷியர் கிட்ட கொடுத்து பேங்க்ல போட சொல்லிருக்கேன். கதிர் அக்கௌண்ட்டுக்கு அண்ணன் 10 லட்சம் ரூபாய் சொல்லியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இந்த விஷயமா பெரியப்பா கிட்ட போய் கேளுங்கப்பா. உங்க பெரியப்பா அவர் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்குறாரு. நான் எப்படி அதை போய் கேட்க முடியும்? பெரியப்பா கிட்ட வேணா நான் கேட்கட்டுமா அதை பத்தி? எல்லாத்தையும் கேட்கறதுக்கான நாள் வரும், அன்னைக்கு பாத்துக்கிறேன். டென்ஷனா இருக்க போல இருக்கு. ராஜி நீ வா, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு இந்த பொண்ணை யாரு கொண்டு போய் விடுறது? உங்க சென்டருக்கு பக்கத்துல தான் எனக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. நான் நேரா அங்கதான் போறேன். நானே டிராப் பண்ணிடுறேன். ராஜி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா பரீட்சை எழுதி நல்லா வருவேன். நல்லபடியா பரீட்சை எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். நிறைய மார்க் வாங்கி உன்னை பெத்தவங்களுக்கும் உன் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை தேடி கொடு. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு பரீட்சை எழுதுமா, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அத்தை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல பரீட்சை எழுது. என்னங்க ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அழறீங்களா? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. போலீஸ்காரங்க என்னை ஏமாத்தலாம் முடியாது. அவரு போனே பண்ணல. கதிர் ஹஸ்பண்டா? ஆமா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். ஹலோ கதிர். ஹாய், எப்படி இருக்க? எக்ஸாமுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். யார் கூட போற? இங்க ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. டென்ஷனா இருக்கா? எக்ஸாம் நினைச்சு டென்ஷனா இருக்கியான்னு கேட்டேன். இங்க பாரு, நீ நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்க, அதனால கண்டிப்பா நல்லா தான் எழுதுவ. டென்ஷன் ஆகாத, கூலா இரு. நீ சூப்பரா எக்ஸாம் எழுதுவ. அதை தாண்டி ஏதாச்சும் ஆனாலும் பாத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்ஸ். நீ நல்லபடியா எக்ஸாம் எழுது. நான் உனக்கு திருப்பி கூப்பிடுறேன். பேசியாச்சா? பேசிட்டேன். இப்ப சந்தோஷமா? ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொல்லிட்டு வச்சிட்டான். நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க PhD எப்ப முடியும்? அது ஒரு 2 வருஷம் ஆகுங்க. வேலை எல்லாம் எப்ப பெர்மனன்ட் ஆகும்? அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் ஆயிடும். நேத்து என் அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசினாக போல இருக்கே. எனக்கு சுரேஷ் அத்தான்னு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவரு கெட்டவர்லாம் கிடையாது, ஆனா அவர் கெட்டவரா காட்டுற மாதிரியே உங்களுக்குள்ள விதி விளையாடிருச்சு. சுரேஷ் அத்தானுக்கு ஒரு நல்ல பக்கமும் இருக்கு. அத நீங்க பாக்குற சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். ராஜி இன்னைக்கு நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வரணும். நீ தான் துணையா இருக்கணும். அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஊருக்கு போறேன். என்னையா? டிரைவிங்க்கு போறேன், வெளியூருக்கு. வரதுக்கு 1 வாரம் ஆகும். இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ராஜி எப்படி பரீட்சை எழுதுன? நல்லா எழுதிருக்கேன். நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுவல்ல? ஆயிடுவேன். அடுத்தது என்னமா? இப்பதான் பிரிலிமினரி எக்ஸாம் எழுதிருக்கேன். அடுத்து மெயின் எக்ஸாம், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, அது இது நிறைய இருக்கு. நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே, எனக்கு பேங்க் லீவு. மதி மீனா எல்லாருக்குமே லீவு தான். நாம இவங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? ராஜி வேற பீச்சுக்கு போகணும்னு சொல்லுச்சு. தீம் பார்க் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ராகவிக்கும் ரொம்ப பிடிக்கும். தீம் பார்க்னா அதான் அங்க நிறைய ராட்னம், ஊஞ்சல்லாம் இருக்கும், அப்புறம் கேம்ஸ்லாம் இருக்கு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? சரிப்பா போகலாம்டா. நைட்டு ரேவதி வீட்டுக்கு போறோம், ஞாபகம் இருக்குல்ல? டேய் எல்லாரும் வரணும்னு மாப்பிள்ள சொல்லிருக்காருடா, வந்துதான் ஆகணும். போன் பண்ணி வேற கூப்பிட்டாரு. எல்லாரும் குடும்பமா போயிட்டு வந்துடலாம். அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ. ஏய் போனை எடுத்துட்டாண்டி. டேய் கதிரு, டேய் எங்கடா இருக்க? வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன். ஏண்டா ராஜி உனக்கு போன் பண்ணாளா? பண்ணா. நீ ஏண்டா போன் எடுக்காம இருந்த? அது வேலையா இருந்தா அதான். என்ன வேலையா இருந்தாலும் 2 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ண உனக்கு தெரியல? இரு, நான் அவகிட்ட தரேன், கொஞ்சம் பேசு. இந்தா. ஹலோ. ஏன் என் போன் அட்டன் பண்ணல? வேலையா இருந்தேன். என்னை விட வேலை உனக்கு முக்கியமா போயிடுச்சா? சாரி. எக்ஸாம் எப்படி எழுதுன? அத நீ போன் பண்ணியும் கேட்க மாட்டேன், நானா போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன். போனா போதுன்னு இப்ப கேக்குற, அப்படிதானே? அப்படி எல்லாம் இல்ல ராஜ். சாயங்காலமா போன் பண்ணலாம் தான் நினைச்சேன். இது சாயங்காலம், இதுதான் சாயங்காலம். அம்மா போன் பண்ணலன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல நானே உனக்கு கூப்பிட்டுருப்பேன். ஆமா நம்பிட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. என் அம்மா கிட்ட போன் கொடு. சொல்லுடா. எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான்டா. சரிம்மா, நான் வைக்கிறேன். அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன். சரி.